மணிக்கு அதாவது நம்ம ரூல் என்ன அப்படின்னா 11 மணிக்கு படுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா சிஸ்டம் 11 மணிக்கு மேலே ரன் வந்து உள்ள கால் பிளாடர் லிவர்லாம் உடம்பை சுத்திகரித்து ரெஸ்ட் கொடுக்குற டைம். அந்த டைம் உடம்பை சுத்திகரிக்கும், ஃபேட்டெல்லாம் என்ன ஒன்று ரிமூவ் பண்ணுவோம். 11 மணிங்கிறது மனிதனுடைய ஆர்கன் டைம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 11 மணிக்கு தூங்கலின்னா நமக்கு எந்த நோய் வேணாலும் வரும். இது ரூல் புரிஞ்சிட்டில்ல. மனிதனுக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்களோ நோயெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கிற நோய் அத்தனை வரும். ஏன் அப்படின்னா 11, 12, 1 இது கால் பிளாடர் ரன் ஆகும். கால் பிளாடர் என்ன பண்ணும் அப்படின்னா உடம்பை சுத்திகரிக்க ட்ரை பண்ணி உடம்புல மென்டல் டிசீஸு, அப்புறம் மூளைக்கு தேவையான எனர்ஜி, மைண்டுக்கு தேவையான எனர்ஜி, உடம்புல தேவையான ஃபேட்டெல்லாம் கரைச்சி கம்மி பண்ணுற வேலையை செய்யும். நல்லா வருதுதா? எத்தனை மணிக்கு? 11 மணி ரெஸ்ட்டில் தான் அது பண்ணும். மனசு அடங்கும் போது தான் அது பண்ணும். மனசு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது வேலை செய்யாது. நல்லா வருதுதா? அப்போ நீங்கள் 11 மணிக்கு தூங்க ஆரம்பிக்கும் போது ஒரு 1/2 மணி நேரம் தூங்குவீங்க. அப்புறம் கால் பிளேட் அதோட வேலையை சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி ஆயிடும். அதோடய வேலையெல்லாம் ரெஸ்ட் ஆகி கனவெல்லாம் வர்றதுக்கு 1 மணி ஆயிடும். அந்த 1 மணிலேருந்து என்ன பண்ணுறான், 3 மணி வரைக்கும் லிவர் என்ன பண்ணுறான், டோட்டல் 72,000 நாடி சுத்தம் பண்ணுறான், தசைகளை சுத்தம் பண்ணுறான், நாடியை சுத்தம் பண்ணுறான், பிரீத்தை சுத்தம் பண்ணுறான், எனர்ஜி சுத்தம் பண்ணுறான், மைண்டை சுத்தம் பண்ணுறான், பிரெயினை சுத்தம் பண்ணுறான். கழிவுகள் பிளட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வந்து டாக்ஸின்னு சொல்லுவோம்ல, கிருமிகள், நச்சு கிருமிகள், உலகத்தில் இருக்கிற எல்லா நச்சுகள் பிளட்டுக்குள்ளே போயிருக்கும்ல, சாப்பிட்றதுல வர்ற கிருமி, சுவாசிக்கிற வர்ற டாக்ஸின்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற வேலை யார்? லிவரு. 1 to 3 மனுஷன் தூங்கலின்னா அவனுக்கு டாக்டர் எந்த டாக்டர்கிட்டையும் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு எந்த டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணக்கூடாது. 1 to 3 அவங்க தூங்கிறதுக்கு ஆரம்பிக்கலைன்னா, தூங்கவே இல்லைன்னா பலதரப்பட்ட நோய்கள் வரும். 1 and 3 மஸ்ட் ஸ்லீப். சரியா புரியுதுங்களா? அப்புறம் 3 o'clock என்ன ஆகுது, வேக்கப் டைம் வந்துடுது. 3, 4, 5 லங்ஸ் என்ன வந்து வேலை செய்யுது. 3லேருந்து 4 மணிக்கு நல்ல தூக்கம் பண்ணலாம். 4:30க்கு என்னன்னா பிரம்மபுரத்தில் எழுந்திரிச்சிக்கலாம். ரூல் புரியுதுங்களா? மொத்தம் 6 மணி நேரம் மஸ்ட்டு. புரியுதுங்களா? அப்போ இப்போ பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சால்வ் பண்ணுவோம். அக்குபஞ்சர் எப்படின்னா கேட்டுன்னு சொல்லுவோம், DU20. இந்த காதுலேருந்து இப்படி வச்சா ஒரு பாயிண்ட் வரும். இந்த காதுலேருந்து இப்படி வைங்க பார்ப்போம், 2 ஜாயின் பண்ணுற மாதிரி. கரெக்ட் பாயிண்ட். சரியா? பின்னாடி கொஞ்சம் பின்னாடி போய்க்கும். இது வந்து ஃபஸ்ட்டு புள்ளி. புரியுதுங்களா? குமிச்சு காமிங்க. இதுதான் உச்சந்தலையோட ஃபஸ்ட்டு புள்ளி. எனர்ஜி இறங்குறது எடுத்துருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணேன், ஒரு ஸ்மால் நெடில் போடுறேன். மெதுவாக போடணும். ஆப்ளிக் மெத்தட், அதான் 45 டிகிரி சாயில் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணி போட்டால் போதும். ஆழமாலாம் இறக்கூடாது. 0.2 இன்ச், இது 0.2 சுண்ணா. சரியா? இது வந்து என்ன பண்ணுது, யான் எனர்ஜியாக இருக்கும். யான் எனர்ஜி உடம்பை காம் பண்ணிடும். அதில் வந்து பக்கத்தில் ஒரு சுன் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் போடுறேன். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டாக தான். இது எதுக்கு போகிறேன்னு சொல்லுங்க. 4 திசை, சென்ட்ரலில் இருக்கிறது எர்த் பாயிண்ட்டு. 4 திசைக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. முன்னாடி ஒரு சுன் பாயிண்ட். லைட்டாக சாய்வாக போட்டால் போதும். இது வந்து இந்த மாதிரி நெடில் வச்சுக்கலாம். இந்த நீடில் போட்டால் போதும். இல்லைன்னா ஆப்ஷன் நீடில் கிடைச்சாலும் போதும். 1 சுன் நீடில். ஆனால் 0.3 தான் இறக்கணும். ஓகே? இந்த பக்கம் பக்கவாட்டில் 4 திசைக்கு சென்ட்ரலில் ஒரு பாயிண்ட்டு, 4 திசையில் 1 சுன் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னா முன்னாடி திசை, வடக்கு திசைமோ முன்னாடி, அது கிட்னியை ரெடி பண்ணும். நல்லா இருந்தால் சென்ட்ரல் இருக்கிறது ஸ்டொமக்கை ரெடி பண்ணும். ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளின்னு. வடக்கே இருக்கிறது ஃப்ரண்டில் இருக்கிறது கிழக்கு, ரைட்டில் இருக்கிறது வடக்கு. புரியுதுங்களா? சரியா? ரூல் புரியுதா? மேற்கு சைடு நுரையீரல், லார்ஜ் இன்டெஸ்டைன் நுரையீரல். தெற்கு சைடு ஃபயர் ஆர்கன்ஸ். ஃபயர் ஆர்கன்ஸ் என்ன இருக்குன்னா ஹார்ட்டு, ஸ்மால் இன்டெஸ்டைன், ட்ரிபிள் வார்மர், பெருகார்டியன் இது பண்ணுறது தெற்கு சைடு. கிழக்கு சைடு எடுத்திங்கன்னா லிவர் அண்டு கால் பிளாடர். வடக்கு சைடு கிட்னி அண்ட் யூரினரி பிளாட். மேற்கு சைடு லங்ஸ் அண்ட் லார்ஜ். அப்போ எத்தனை ஆர்கன் வருது? 12 ஆர்கன். என்ன ஆகுது? 12 ஆர்கனையும் பேலன்ஸ் பண்ணி சென்ட்ரல் இருக்கிறது ஸ்பிளைன் அண்டு ஸ்டொமக். இந்த மாதிரி போட்டால் 12 ஆர்கனுக்கும் எனர்ஜி என்னது, யான் எனர்ஜி கிடைக்கும். ரெஸ்ட், ஹெவன் எனர்ஜி கிடைக்கும். ஒரு ரெஸ்ட் கொடுக்கும். போட்டோன்னு என்ன ஆகுது, ரிலாக்ஸேஷன் தெரியுதா? மைண்ட் தூக்குற மாதிரி வரும். கூலாகுதா? இந்த இதுதான் சீக்ரெட் ஆஃப் அக்குபஞ்சர். இது 100 புள்ளி இந்த இடத்துல சந்திக்குது.
100 புள்ளி சந்திக்கிறது மட்டும் இல்லை, உடம்பில் இருக்கிற நியூரானை ரெடி பண்ணுது. ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் இந்த மாதிரி போடும்போது குரோனிக்கல் டிசீஸை சால்வ் பண்ணலாம். உடம்புல என்ன டிசீஸ் வேணால் சால்வ் பண்ணலாம். ரூல் அது. இன்னொரு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பேலன்ஸாக சென்ட்ரல் ஒரு புள்ளி வச்சா, சென்ட்ரல் ஒரு புள்ளி, அதுலேருந்து பேக் சைடு ஒரு சுன்னில் ஒரு புள்ளி, ரைட் சைடில் ஒரு சுன் புள்ளி, லெஃப்ட் சைடு ஒன் சுன், ஃப்ரண்டில் சுன். அப்போ சென்டரில் ஒரு புள்ளி சென்டராக வச்சுட்டு பேக் சைடு ஒன் சுன், ரைட் சைடில் ஒன் சுன், ஃப்ரண்டில் ஒரு சுன், லெஃப்ட் சைடில் ஒரு சுன். அப்போ 4 திசையில் சென்டரில் ஒன்று. அப்போ மொத்தம் 4 புள்ளி, சென்டரில் ஒன்று 5 புள்ளி. 4 திசை 4 ஆர்கனை கனெக்ட் பண்ணும், 4 எலிமெண்ட்டை கனெக்ட் பண்ணும். சென்டரில் இருக்கிறது எர்த் எலிமெண்ட். எர்த் எலிமெண்ட் வந்து சென்டரில் இருக்கும். ஈஸ்ட் டைரக்ஷனில் வுட் எலிமெண்ட் வரும். சவுத் டைரக்ஷனில் ஃபயர் எலிமெண்ட் வரும். வெஸ்ட் டைரக்ஷனில் மெட்டல் எலிமெண்ட் வரும். நார்த் டைரக்ஷனில் வாட்டர் எலிமெண்ட். இதுதான் தத்துவம். இந்த மாதிரி போட்டோம்னா எல்லா ஆர்கன்ஸும் பேலன்ஸ் ஆகும். உடம்புல இருக்கிற எல்லா நோய்க்கும் இந்த மாதிரி தான் போடணும். இது ஒரு சீக்ரெட் ஆஃப் அக்குபஞ்சருடைய மெத்தட், தெரப்பட்டிக்கல் மெத்தட். இப்போ வந்து தூக்க பிரச்சனை ரெடி ஆகும், எல்லா ஆர்கனுக்கும் எனர்ஜி இறங்கும். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆர்கனில் இருந்ததுன்னா அது சரி பண்ணும். தொடர்ந்து கேப்பிட்டு எல்லாரும் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா உடம்புல இருக்கிற பார்க்கின்சன் நோய், சைக்காலஜி டிஸார்டர், பிரெயின் சம்மந்தமான நோய், ஹார்ட்டோடைய ஹார்மோனிக்னு சொல்லுவோம், ஹார்ட்டில் இருக்கிற இன்பேலன்ஸ் பிரச்சனை எல்லாத்தையும் ரெடி பண்ணக்கூடிய முக்கியமான கேட், டாப் கேட்டுமா ஹெவனோடைய எனர்ஜி என்றால் கேட். சரிங்களா? இது மெயினாக தூக்க பிரச்சனைக்கு. இப்போ வந்து தூக்கம் வருதா, ஒரு மாதிரி இருக்கும், போட்டாலே வந்து ரெஸ்ட் கொடுக்கும். ஓகே, அதை தாண்டி ஒரு சென்மெண்ட் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது தூக்க பிரச்சனைக்கு. ஹார்ட்டோட 7th புள்ளி எர்த் புள்ளின்னு சொல்லுவோம். அந்த எர்த் புள்ளி அடிஷ்னலாக போடும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, கையில் காமிங்க. எர்த் புள்ளிங்கிறது குட்டி விரல்லேருந்து இப்படி வச்சுக்கோங்க. கரெக்ட். அதாவது ஹார்ட்டோட சேனல் இங்கே இருக்குது வுட்டு, இது ஃபயர் புள்ளி, இது எர்த்து புள்ளி. இங்கேருந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா H7 இங்கே வரும். அப்போ H7 இங்கேருந்து கோடு போட்டால் அந்த H7ல் ஒரு புள்ளி லைட்டாக, அது வலிக்கிற புள்ளி தான், லைட்டாக ஏற்றிட்டோம்னா ஒரு நிமிஷம் அவ்வளோதான். சரியா? ஆனால் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கும், ஹார்ட்டை ரெஸ்ட் கொடுக்கும், இன்சோமியா ப்ராப்ளம் ரெடி ஆகும். வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரியா? ஓகேவா? இப்போ வந்து பேலன்ஸ் புள்ளி. இதை தாண்டி ஒரு புள்ளி UB62 போடலாம். UB62 போடலாம். அப்போ தூக்க பிரச்சனைக்கு மேலே HT7 UB67 பாயிண்ட். UB67 காலில் இருக்குது, தேவையில் இருக்குது, அது தேவைன்னா போட்டுக்கலாம். இன்னொன்று காதில் ஒரு புள்ளி இருக்குது, அது பேர் சென்மன் கேட்டும்பாங்க. காடோட கேட் வந்து HT7, அதர் ஹெவன் கேட் வந்து சென்மன் காதில் ஒன்று இருக்குது. போட்டால் அவ்வளோ ரெஸ்ட் கொடுக்கும், நல்ல தூக்கம் வரும். சரியா? ஓகே. கோல்டு காஃப் வருது கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனை டெஸ்ட் பண்ணுறேன். அடுத்து லிவர் அண்ட் கால் பிளாடரை டெஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து கிட்னி யூரினரி பிளாடரை டெஸ்ட் பண்ணுறேன். 1 2 இங்கே டெஸ்ட் பண்ணும்போது பல்ஸ் ஸ்லோவாக இருக்குது, லிவரில் ஜாஸ்தி பல்ஸ், இங்கேருந்து இந்த 2 இதுலேருந்து இதுக்கு வந்து வரல, ஃபயர் சேனல் வரல. சரி, அதை கொடுங்க. லங்ஸ் சேனல் செக் பண்ணுறேன். புரியுதுங்களா? லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஹீட் இருக்கான்னு பார்க்குறேன். ஹீட்னாலையும் சளி பிடிக்கும். ஓகே, ஹீட் இருக்குது. அடுத்து ஸ்டொமக் ஹீட் இருக்கா? ஹீட் இருக்குது. அப்போ ஓகே. சர்க்குலேஷன் ஹீட் இருக்கா? இங்கேயும் ஹீட் இருக்குது, இங்கேயும் ஹீட் இருக்குது, இங்கேயும் ஹீட் இருக்குது. இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டொமக்கில் ஹீட், அதனால் வர்ற சளி. அதுக்கு ஒரே புள்ளி தான். வீட்டுங்க, கால் எடுத்துக்கணும். ST40ங்கிற புள்ளி, ஸ்டொமக்குனால் வர்ற சளி பிடிக்கிற புள்ளிக்கு பேர் ST40ங்கிற ஒரே புள்ளி. எப்படின்னா, இந்த மொழியிலிருந்து இந்த முனி கண் இருக்கா, இதில் இறங்கினா ஒரு புள்ளி, இந்த எலும்பு டெட் எண்டு, சரிங்களா? இதிலிருந்து 3
ப்ளஸ் 2 எவ்வளோ சுன்? 5 சுன் அளவுகோல். அப்போது எப்படின்னா பாருங்கள், காமிக்கிறேன். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு சுன் அப்படின்னா இங்கேருந்து 3 ப்ளஸ் இங்கேருந்து 2, சைடில் இங்கிட்ட ஒரு சுன். இந்த இடத்துல வலிக்குதா? நான் தரேன் 4 3 அடுத்து 2 இங்கே, புரியுதுங்களா? இந்த இடத்துல வலிக்குதா? ஓகே, அவ்வளோதான். அதாவது இது வந்து 3 அடுத்து 2, புரியுதுங்களா? சைடில் 1 ST40ங்கிற புள்ளியில் போட்டால் சளி போயிடும். ஸ்டொமக்னால் வர சளி பிடிக்கிறது போயிடும். ஓகே, ஒரே புள்ளி தான். அதை தாண்டி உங்களுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா இன்னொரு புள்ளி போடுவோம். அதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகே, என்ன வருது? சளி பிடிக்குது. சளி பிடிக்கிறதுக்கு ஒன்று நாடி செக் பண்ணுறோம், கரெக்டா? நாடி வந்து என்ன அப்படின்னா, சளின்னொன்னே என்ன பண்ணுறோம், லங்ஸோடைய லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்டோடைய பல்ஸு துடிக்குதான்னு பார்க்குறோம். அதுதான் மெயின். அதிகமாக இயங்குதா கம்மியாக இயங்குதான்னு? இயங்குது. லார்ஜ் இன்டெஸ்டைன் இயங்குது, லங்ஸ் இயங்குது. பக்கத்தில் என்ன பண்ணுறேன், அதனுடைய தாய் ஸ்டொமக்கு செக் பண்ணுறேன். ஸ்டொமக்கு டக்குன்னு வருது. ஓகே, அதுக்கு பக்கத்துக்கு அதனுடைய தாய் ட்ரிபிள் வார்மர் பெர்கார்டியம் இயங்குது. இந்த பக்கம் ஓகே. சரி, அதுக்கடுத்து அங்கேருந்து கார்னர் பல்ஸான ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் செக் பண்ணுறேன். இங்கே பல்ஸ் வந்து கம்மி. அடுத்து பார்த்திங்கன்னா லிவர் பல்ஸ் ஓடுது, கிட்னி பல்ஸ் ஓடுது. அப்போ இங்கே வந்து வரணும் பல்ஸ், புரியுதுங்களா? இந்த பல்ஸ் ஹீட்னாலையும் என்ன ஆகுது, இங்கே என்ன ஆகுது, லோடு ஏறும். இப்போ காமனாக என்ன பண்ணுறோம், சளிக்குரிய பாயிண்டான LE5 போட்டோம். இன்னொன்று அங்கே இருக்கிற வாட்டரை கிளியர் பண்ணுற K7. காது வலிக்குதுன்னு நீங்கள் அப்போ K7ங்கிறது மெட்டல் புள்ளி, இது வாட்டர் புள்ளி. வாட்டரோடத்துக்கு தள்ளும். லங்ஸோடைய வாட்டர் புள்ளி LU5. இது K7 KD7 வாங்க மெட்டல் புள்ளி. இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சா? இது ST40 சளிக்குரிய ஸ்டொமக் ஹீட் எடுக்கிறது. இங்கன்னா இங்கேருந்து இந்த வயிறோடைய அர்த்த புள்ளி கோன் புள்ளி, இதிலேருந்து 3 சூன் வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், 2 சூன் வைக்கிறேன். பக்கவாட்டில் ஒரு சூன். ST40 இது சளிக்குரிய முக்கியமான புள்ளி. இது போட்டால் சளி ஓடிடும். இப்போ மொத்தம் 3 புள்ளி சளிக்குரியது போட்டாச்சு. ஆனால் இங்கே என்ன ஆகுது, என்ன ஆகலை, இங்கே பல்ஸ் லோவாக வருது. சரியா? அப்போ லோவாக வருது அப்படின்னா இங்கேருந்து பல்ஸ் இங்கே வரணும், உட்டு பாயிண்ட்டு போடணும். புரியுதுங்களா? ஹார்ட்டோடைய உட்டு பாயிண்ட் அங்கே ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைனோட உட்டு பாயிண்ட் போடணும். அது 2 போட்டால் பல்ஸ் வந்துடும். இருங்க.